அன்போடு அழைக்கின்றோம். தலைவர் அவர்களை வாழ்த்து பேசுகின்றவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்வோம். மனுஷனாலே கொண்டு இத்தனை உள்ளங்கள் வந்திருக்கீங்கன்னா அவர் வெந்திட்டார். புரிஞ்சதில் எம்ஜிஆர் முதல்ல கட்சி ஆரம்பிச்சுனாரா எனக்கு வந்துருமா அப்படி ஆரம்பிக்கப்பட்டு கேட்டார். அப்புறம் இல்லை நீங்கள் அடிச்சுவீங்க நம்பிக்கை இல்லை. கலைஞர்களும் மிகப்பெரிய ஆளை எப்படி ஜெயிப்பார். இது இறைவனும் கூட வழியெடுப்போம். இந்த மக்கள் மத்தியில இறைவன் தான் முடிவு பண்ணுவான். நம்ம முடிவு பண்ணுங்க. நம்ம முடிவு பண்ணா ஒரு ஆளுக்கு எடுக்க முடியாது. வாழ வைக்கிறது ஆண்டவன் தான் வாழ வைக்க முடியும். மிகப்பெரிய ஒரு உச்சத்துல ஒரு மத்திய அமைச்சராகி எப்படி இந்தியாவை மோடி ஆகிறாரோ அது மாதிரி தமிழ்நாட்டை நினைக்கிறாங்க. இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இப்பொழுது நமது வெள்ளாள முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் கட்சியின் போர்டை அறிவை செய்து கொண்டிருக்கிறார். உழைப்பாளர் மக்களின் முன்னேற்ற கழகம். இங்க பாருங்க, எல்லாம் கேமரா பாருங்க. கொஞ்சம் நீங்க ஒட்டி உள்ள போனேன் பேச்சுதான். நீங்க பாருங்க. பேரவைத் நிர்வாகிகள் அண்ணனை வாழ்த்தி 2 வார்த்தையை பேசுவார்கள். வணக்கம். தமிழ்நாடு பிள்ளைமார் மகாசபையின் சார்பாக நீ புயலில் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி சார்ந்தவருக்கும் நம்ம இங்கே கஷ்டப்படக்கூடிய ஆள் இருக்கும் நம்முடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவங்களுக்கு நல்ல உதவியை ஃபஸ்ட்டு வழங்குகிறோம். பிறந்தநாளை முன்னிட்டு ஐயாவுடைய வாவு சிலைக்கு நீங்கள் வந்து மாலை மரியாதை செலுத்தியிருக்கோம். மேலும் தமிழ்நாட்டிலேருந்து முக்கிய பிரமுகர் நீ வாழ்த்து தெரிவிக்க வந்திருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனாக்க யூபி சிஎம் உடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஐயா மகேந்திரன் வந்திருக்காப்புல. அவர் வந்து நம்முடைய கட்சி வளர்ச்சி பணிக்காக சில விஷயங்கள் ஆலோசனை செய்வதாக வந்திருக்காங்க. மேலும் இந்த பிறந்த தினத்தில் வந்து என்ன செய்யணும்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி சார்ந்த மக்களுக்கு சரியான முறையில் நல உதவியை வழங்க வேண்டும். அதுதான் இப்போ திட்டம். தூத்துக்குடி மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்கும் போது எங்களை பிறந்தநாள் கொண்டாடுவோமா வேண்டாமான்னு ஒரு யோசனை இருந்துருந்துச்சு. இருப்பினும் ஒரு எங்களுடைய அமைப்பாளருடைய கட்டாயத்தில் அந்த பிறந்தநாளை கொண்டாடுறோம். இந்த பிறந்தநாளை கொண்டாடிவிட்டு இன்றைய தினம் எங்களுடைய 27வது ஆண்டு பிள்ளைமார் மகாசபையுடைய வெள்ளி விழா முடிகிறது. அதன் தொடர்ந்து உழைப்பாளர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை புதிதாக துவங்கி இந்த தினத்திலே நம்ம பத்திரிகை நண்பர்கள் முன்னால் தெரிவிச்சுக்கிறேன். உழைப்பாளர் மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து இந்தியா லெவலில் மிகப்பெரிய லெவலில் வளரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எங்களுக்கு மாபெரும் அமைப்பாக எடுத்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதுக்கு உங்களுடைய ஒத்தாசை உதவிகள் உங்களுடைய நற்பணியும் தேவைப்படுகிறது. மேலும் இன்றைய தினம் நம்ம சூரியநாயக்கோட இதயாதீனம் வந்திருக்காரு. அவர் மிகப்பெரிய கோரிக்கையை நம்ம வச்சிருக்காரு. என்ன கோரிக்கைன்னா, ஆதீனம் மடங்களில் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் வந்து ஆதீனமாக வந்து அவன் ஆதிக்கம் வந்து பல 100 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்குது. அவ்வாறு நடப்பது தவறு என்று கூறுகிறோம். பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்த பிள்ளைமார் வெள்ளாளன் வந்த பிறகு அதை யாரு வேணாலும் ஆதீனம் ஆகலாம். சட்டங்கள் இருக்கு, வரிமுறைகள் இருக்கு, திட்டங்கள் இருக்கு. இது ஆதீன மடங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மகிட்ட ரொம்ப காலமாக மதுரை ஆதீனம் இடையாதீனம் ஆக வேண்டியவர் சூழ்ச்சியின் காரணத்தால் பிறந்தள்ளப்பட்டே இருக்கிறார். இன்றைய தினம் வந்து என்னுடைய இந்த பிறந்த நாளில் என்னை வாழ்த்து தெரிவிக்க வந்த அவருக்கு நிச்சயமாக சூரியநாயக்கோட இதயாதீனம் வந்து மதுரைக்கு இடையாதீனம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கூறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகிற பாராளுமன்ற இதில் வந்து போட்டியிடுவது முக்கிய தலையாய பணியாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி வந்து பிஜேபியில் இருக்கும். 10 ஆண்டுகளாக நடந்திருக்கு.
எங்கள் 2 தொகுதி ஒதுக்க கேட்டுருக்கோம். நாங்கள் பொன்னாறு காலத்தில் வந்து 10 வருஷமாக வந்து இணைஞ்சு செயல்பட்டுருக்கோம். இப்போ புதுசாக தலைவர் வந்திருக்காங்க. அண்ணாமலைஜியும் பேசியிருக்கோம். எங்களுக்கு இடங்களை ஒதுக்கி தருவா சொல்லியிருக்காரு. கொடுப்பாங்க. திருச்சியோ மதுரையான் யோசனை இருக்கு. ஏதோ இடத்துல நிற்போம். தமிழ்நாடு அனைத்து பிள்ளைமான் மகாசபை மாநில நிறுவன தலைவர்.